செங்கோட்டையனை உறுதியாக சந்திக்கிறார் அமித்ஷா. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. செங்கோட்டையன் சந்திப்பு உறுதியாகிவிட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா இல்லையா என்பதை நாளை வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்ப ஏன் செங்கோட்டையனை சந்திக்கிறாரு? செங்கோட்டையன் தான் கட்சியை நடத்த போறாருங்கிற முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டது. இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை போட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய கழுத்தை நெரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராயிடுச்சு. சின்னம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருந்தாலுமே கூட தேர்தல் ஆணையம் தான் இப்போது முடிவெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு என்கிற அந்த நிலையிலிருந்து இந்த பிரச்சனை அவர்கள் கைக்கு போயிருக்கு. இப்ப செங்கோட்டையனை கூப்பிட்டு சின்னத்தை கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எனவே செங்கோட்டையன் சந்திப்பது உறுதி. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சி அடுத்து தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க போகிறார்கள். அப்ப பன்னீர்செல்வம், தினகரன் இவர்கள் இருவரும் அமித்ஷாவை சந்தித்து விட்டால் செங்கோட்டையன் சந்திப்பது உறுதியாகிவிட்ட காரணத்தால் எடப்பாடி பழனிசாமியை என்ன செய்ய போறாங்க? அதிமுகவுக்குள்ள பாஜக வச்சுக்குதா இல்ல எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிய போதா? நாளைக்கு தான் தெரிய வரும். ஒருவேளை இவர்கள் எல்லோரையும் சந்தித்து பேசிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக கூட அவர்கள் காத்திருக்கலாம். இங்க பாரியா, நான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டேன், இப்படிதான் நிலைமை இருக்கு, நான் சொல்றது மாதிரி நீ செய்யணும். அப்படி செஞ்சாதான் தேர்தலை சரியா அணுக முடியும். அதற்குண்டான வேலைகளை நாங்க தொடங்கிட்டோம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இண்டிகேஷன் கொடுப்பதற்காகவும் இந்த ஏற்பாடுகளை அவர் செய்திருப்பார் என்றுதான் நம்புகிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாக சிக்கி இருக்கிறார்.